அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம்மா கொஞ்ச நேரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வாயை திறந்து நம்ம சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளை அதற்காகத்தானே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, தேவாய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் இங்கிருந்து போகும்பொழுது ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கூட நான் வந்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம், மனதார ஸ்தோத்தரிப்போம். அவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம். ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம், 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 ஸ்தோத்தரிப்போம். வாயை திறந்து நம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் தூயாதி தூயவர். அவர் துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அநேக பெயராலே ஆண்டவர் அழைக்கப்படுகிறார் வேதத்திலே. அவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். பாருங்கள், நம்ம கூட எத்தனையோ பாவச்சேற்றிலையும் குழிகளில் விழுந்து கிடந்தோம். நம்மை தூக்கி எடுத்ததே ஒரு பெரிய அதிசயம். இன்றைக்கும் இருக்கிற உங்கள் எல்லாரையும் விசாரித்து கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு அதிசயம் நடந்திருக்கும். அதன் மத்தியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் இங்கு அவருடைய பிள்ளைகளாக நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரம் கர்த்தர் அதிசயம் செய்திருக்காவிட்டால் நாம் இங்கு வந்திருக்கவே மாட்டோம் நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. அப்படியாக நம்மை தூக்கி எடுத்தார். நம்மை பாவச்சேற்றிலிருந்தும் குழிகளிலிருந்தும் எத்தனையோ பின் மாற்றத்திலிருந்தும் எங்கெங்கேயோ அலைந்து தெரிந்து ஓடிக்கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அவருக்கென்று தேடி கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தபடினாலே கர்த்தரை நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. பாடுவோம் இந்த பாடலை கூட. He is a miracle working God. அவர் அதிசயம் செய்கிறவர். அவர் அல்பா, அவர் ஒமேகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் நமக்கு உள்ளே அவர் இருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாருங்களா? இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம் அந்த பாடலை கூட நாம் பாடுவோம். He is a miracle working God. He's a miracle working God. He's a miracle working God. He's the Alpha and Omega. He's a miracle working God. He's a miracle working God. He's a miracle working God. He's the Alpha and Omega. He's a miracle working God. He's a miracle working God. He's a miracle working God. He's the Alpha and Omega. He's a miracle working God. He's a miracle working God. He's a miracle working God. He's the Alpha and Omega.
working on the outside. Oh, what a change in my life. Oh, what a change. Oh, what a change. Oh, what a change in my life. Oh, what a change. Oh, what a change. Oh, what a change in my life. What a change. Oh, what a change. Oh, what a change in my life. Oh, what a change. Oh, what a change. Oh, what a change in my life. He's a அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். இயேசு எந்தன் உள்ளில் மாற்றம் எந்தன் வாழ்வில் எத்தனை ஆச்சரியமே. இயேசு எந்தன் உள்ளில் மாற்றம் எந்தன் வாழ்வில் எத்தனை அதிசயமே. இயேசு எந்தன் உள்ளில் மாற்றம் எந்தன் வாழ்வில் எத்தனை ஆச்சரியமே. இயேசு எந்தன் உள்ளில் மாற்றம் எந்தன் வாழ்வில் எத்தனை ஆச்சரியமே. ஓ என்ன மாற்றம். ஓ என்ன மாற்றம். மாற்றம் எந்தன் வாழ்விலே. ஓ என்ன மாற்றம். ஓ என்ன மாற்றம். மாற்றம் எந்தன் வாழ்விலே. ஓ என்ன மாற்றம். ஓ என்ன மாற்றம். மாற்றம் எந்தன் வாழ்விலே. ஓ என்ன மாற்றம். ஓ என்ன மாற்றம். மாற்றம் எந்தன் வாழ்விலே. அவர் அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அற்புதம் செய்பவர். இயேசு அற்புதம் செய்பவர். அவர் அல்வா ஒமேகா. இயேசு அற்புதம் செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றம் எந்தன் வாழ்வினிலே. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியம். நம்முடைய வாழ்க்கையை கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பின்னாட்கள் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் வாழ்வில் எத்தனை மாற்றங்கள். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்துக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் காரணம். இயேசு மாத்திரம்தான். அவர் அற்புதம் செய்கிறவராக உங்கள் மத்தியிலே இருந்தபடினாலே தான் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. பாவச்சேற்றிலும் குழியிலும் விழுந்திருந்த நம்முடைய வாழ்வையே மாற்றி இன்றைக்கு அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்தாரே. நம்முடைய வாழ்வையே மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எவ்வளவு நம்ம நன்றி சொல்லணும் பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் அப்படியே இருந்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யாருமே நம்ம கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் தான் நம்ம இருந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்மை மாற்றி இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியாக நம்மையும் கூட ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியாக கர்த்தர் அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பிற்காக நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை அபிஷேகித்தீரே. உம்முடைய பிள்ளையாக என்னை முத்திரித்தீரே. ஆண்டவரே இதற்கு எந்த ஸ்லாக்கியமே எனக்கு இல்லை. ஆண்டவரே
ஆனாலும் கூட என்னை தெரிந்து கொண்டீரே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று என்னை எடுத்தீரே அப்பா. அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்வையே மாற்றினார். அல்லேலூயா. 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 அவர் அதிசயங்கள் செய்கிறவர். அல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். எகிப்து தேசத்தில் எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், அதிசயங்களை செய்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். அல்லேலூயா. குருடருக்கும் செவிடருக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அவருடைய அதிசயங்களை விவரிக்க வேண்டுமானால் யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதுவதற்கு புத்தகம் போதாதான், அவ்வளோ அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயம் செய்கிறவராக அல்லேலூயா நம்மத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஏனென்றால் அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. மிக புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். சொந்த கண்களாலே நீங்கள் பார்ப்பீங்க அது. அல்லேலூயா. அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களாலே காணும்படியாக கர்த்தர் உங்கள் மத்தியிலே ஒரு அதிசயம் செய்வார் நிச்சயமாகவே. அல்லேலூயா. ஆராதனை வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய அதிசயங்கள் நினைத்து பாருங்க. நினைத்து பார்த்து அவரை துதித்து ஆராதிக்கிற வேளையில இந்த வேளையிலே கூட உங்கள் மத்தியிலே அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலோ இல்லை வீடுகளிலோ எங்கெங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவாந்திர வெளியிலே கூட தண்ணீரை உண்டாக்க முடியும். வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. 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 தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அல்லேலூயா. பாடுவோம் அந்த பாடலை கூட. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், எனக்காக வைத்திருக்கிறார், அந்த அதிசயத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் நிச்சயத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கிறவர் பாடுவோம். அல்லேலூயா. நம் அருகில் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. உங்க பக்கத்திலே இருக்கிறார் அவர். அல்லேலூயா. என்று நமக்குள் வசிக்கிறார்.
நேசிக்கிறார். Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க நமக்கு நம்ம மீது நேசம் கொண்டு யார் நம்ம நேசிக்க முடியும் இந்த உலகத்தில்? அவர் நம்மை நேசித்து கிட்ட வந்து கரம் கொடுத்து தூக்கி எடுத்தாரு. என் வாழ்க்கையை மாற்றி என்னை உயர்த்தி என்னை இந்த ஸ்தானத்தில் நிறுத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவருடைய அன்புக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எங்கேயோ விழுந்து கிடந்த என்னை தூக்கி எடுத்தாரே. நினைக்கும் போது கண்களிலே கண்ணீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே நம்மிடத்தில் வர விருப்பம் இல்லாத பொழுதும் கூட நம்மை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. என் மகளே நீ எனக்கு வேண்டும், என் மகனே நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி நம்மை நேசித்து நேசக்கரத்தை கொடுத்து தூக்கி எடுத்து இன்னைக்கு நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க, எவ்வளோ ஆண்டவருடைய இரக்கம் பாருங்க, தயவு. ஹல்லேலூயா. நம் தாய் தகப்பன்மார்கள் கூட அநேக நேரத்தில் நம்மை வெறுத்து விடுவார்கள். ஆனாலும் கூட உங்களையும் என்னையும் வெறுக்காத ஆண்டவர் என்னையும் உங்களையும் தேடி வந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கரங்களை தட்டி கர்த்தர் எத்தனை நன்மை எனக்கு செய்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியுங்க. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற அவர் மாத்திரம்தான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். இந்த மாதம் நமக்கு கேலண்டரில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகார் கூட பாருங்க, வனாந்திரத்தில் கடந்து போனாங்க. தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் அவங்க ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அழுகிறாங்க. அவங்கள அங்கே ஒருத்தர் தாங்க பார்த்தாரு. நம்பி வந்த ஆபிரகாம் பார்க்கல, சாராளை நம்பினாங்க, சாராள் பார்க்கல. ஆனால் அவங்கள ஒரே ஒருத்தர் தான் பார்த்தார். அவங்களுடைய வேதனை அறிந்திருக்கிறவர், அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிற ஒருவர். அவரோ அவங்களோடு கூட இருந்தபடினால அவர் ஒருத்தர் தாங்க அவங்கள பார்த்தாரு. ஆகாரே என்ன செய்கிறாய், ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஒரே ஒருத்தர் அவர் மாத்திரம் தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து, சகோதரியை ஏன் அழுகுற, மகளே ஏன் கண் கலங்குற, மகளை ஏன் அழுகுற சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா கர்த்தர் மாத்திரம்தாங்க. கர்த்தர் மாத்திரம்தான். நீங்கள் அழாதன்னு சொல்லி உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் இருக்கிறான்னு கர்த்தர் மாத்திரம்தாங்க. நாயினூர் விதவை கிட்ட போனாருங்க. அவர் தன்னுடைய மகனை எழுந்து போனா, அழுது கொண்டே போறா ரோடெல்லாம். ஆண்டவர் கிட்ட வந்து மனதுருகி, ஸ்திரீ அழாதே, அழாதே என்று சொன்னவர் கர்த்தர் மாத்திரம்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து அழாதம்மா, அம்மா நான் இருக்கிறம்மா கூட, நீ அழாதம்மா என்று உங்களை பலப்படுத்துகிற ஒருத்தர் மாத்திரம்தான் கர்த்தர். அவர் தான் கர்த்தர். அவர் கர்த்தர், அவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், நீங்கள் போகிற பாதைகளை அறிந்தவர், நீங்கள் எந்த சூழ்நிலையில கடந்து போகிறவர் என்பதை கண்டறிந்த தேவன் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம் இந்த பாடலை. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். அழாதீங்க ஸ்திரீயே, நீங்க அழாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு அதிசயம் வைத்திருக்கிறார். நீ
அழ வேண்டாம். அழுவாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமா செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார். ஹalleluya. அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம். நீ அழ வேண்டாம். கர்த்தர் உங்களை தேற்றுவார். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். ஹalleluya. அதிசயம் செய்வார். நீ ஹalleluya. வியாதியோடு வந்திருக்கீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? கைவலியோடு வந்திருக்கீங்களா? கால் வலியோடு வந்திருக்கீங்களா? நெஞ்சு வலியோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் அதிசயம் செய்வார். கர்த்தர் அதிசயம் செய்வார். ஹalleluya. கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். ஆமென். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து நடத்திடுவார். ஒருபோதும் கைவிடார். உன்னை உடனிருந்து பிரச்சனையா? நடத்திடுவார். கஷ்டப்படுறீங்களா? வட்டி கட்ட முடியலையே. நான் எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? எப்படி வருமானம் இல்லையே? வருமானம் பத்தலையே? எப்படி என் குடும்பத்தை எப்படி என்று யோசிக்கிறீங்களா? சகோதரே, சகோதரியே, கர்த்தர் இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். நிச்சயமாக உங்களை சாட்சியாக நிறுத்துவார் கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பாடுங்க. விசுவாசத்தோடு கூட பாடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அதிசயம் செய்வார். ஹalleluya. அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உன் படகில் ஏறுகிறார். அமைதி தருகிறார். உன் படகில் ஏறுகிறார். அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம். பாடுவோம். விசுவாசத்தோடு பாடுவோம். ஹalleluya. அதிசயம் செய்திடுவார். அதிசயம் ஹalleluya. செய்திடுவார். ஸ்தோத்திரம். நீ அழ வேண்டாம். அழ வேண்டாம். அழ வேண்டாம். அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். உங்களுக்கு விரோதமாக உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உங்களோடு எதிர்த்து வழக்காடுகிறவர்கள் உங்கள் சார்பில் வருவார்கள். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். உன்னை எதிர்த்து கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நிற்பார். கர்த்தர் உங்கள் சத்துருக்களை துரத்துவார். ஹalleluya. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹalleluya. 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 ஓ சபரலவர வர 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 வர. ஹalleluya. ரிவரவ கரலபுர ரபுரி வர வர வர. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிசயம் செய்தி ஹalleluya. ஸ்தோத்திரம். 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 அழ வேண்டாம். அதிசயம் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். ஹalleluya. ஹalleluya. அதிசயம் செய்வார்கள். நிச்சயம் செய்வார். ஹalleluya. கர்த்தர் நமக்காக தானே வந்திருக்கிறார். ஹalleluya.
அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில் அல்லேலூயா, நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களே கர்த்தர் அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதிசயம் செய்வார். வியாதியின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? கடன் கொடுக்க முடியலையே, வட்டி கட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது, வருமானம் போதவில்லையே என்று கதறுங்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக அதிசயம் செய்வார். அந்த கடன் பிரச்சனை தப்பிக்க ஒரு வழி காட்டுவார். நிச்சயமாக அதை அடைக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வலி எங்கே போய் சொல்கிறது தெரியலையே, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பயப்படுறீங்களா? இந்த எந்த நிலையில் கொண்டு போய் விடுமோ தெரியலையே, என்னோட நிலைமை என்னன்னு தெரியல, ஒவ்வொரு நாள் போராட்டமாக இருக்குது என்று கலங்குறீங்களா? ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாதவர். ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தில் அதிசயம் செய்வார். அல்லேலூயா. குருடருடைய கண்களை திறக்கலையா? அவர் செவிடருடைய செவிகளை திறக்கலையா? நமக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நமக்கு செய்ய மாட்டார். நம்முடைய பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டாரா? நம்முடைய எதிர்காலத்தை அப்படியே விட்டுடுவாரா? எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, எப்படி போகுமோ என் குடும்பம் யோசிக்கிறீங்களா? நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன்க. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தெய்வங்க. அவர் ஒருவரை ஒருபோதும் கைவிடாத தேவனுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை அந்த வனாந்தர வழியா, வனாந்தரத்தில் வரும்போது தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, எல்லாம் இல்லை இல்லை. பாருங்க, ஆகாரம் இல்லை, அவங்க கேட்ட இறைச்சி இல்லை. இப்படிப்பட்ட பாதையில் தான் அவங்க கடந்து வந்தாங்க. எல்லாமே இல்லை இல்லைன்னு. ஆனால் ஒன்றுலேயும் கர்த்தர் அதிசயம் செய்தாருங்க. தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க, கண்மலை பிளந்தார். தண்ணீரை கொடுத்த ஆண்டவர் அவங்களுக்கு அவங்களோட தாகத்தை தீர்த்தார். அல்லேலூயா. அந்த எகிப்தில் வெள்ளைப்பூண்டையும் இந்த காய்கறியிலேயே சாப்பிட்டு இருந்தோமே, ஒரு இறைச்சி கிடைக்காதான்னு ஆசைப்பட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்காக காடையே கொடுத்தாருங்க. ருசிகரமான உணவு காடை, அது கொடுத்து அவங்கள போஷித்தார். அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதலை கொடுத்தார். வந்தாங்க, பேரிச்சமர நிலத்தில் படுத்து தூங்குறாங்க, ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். இப்படி அந்த எகிப்து தேசத்திலேருந்து அவங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்தாருங்க. ஆண்டவரே அவங்களை நடத்தி வந்தார். ஆண்டவரே உங்களுக்கு அற்புதங்களை செய்து செய்து ஒவ்வொரு பாதையிலும் கடந்து போக உதவி செய்தார். அல்லேலூயா. அது வனாந்திர வழியில் வரும்பொழுது பின்னால் பார்வோன் படை துரத்துகிறது, முன்னால் செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த பார்வோன் படையை பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க பயப்படுறாங்க, கலங்குறாங்க. ஐயோ, நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் இந்த மோசை கொண்டு வந்தார் என்று. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறார். செங்கடலை அடைக்கப்பட்டு அந்த கதவை திறக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, முன்னாலேயும் போக முடியல, பின்னாலே போய் எப்பக்கம் போனாலும் நெருக்கப்படுறோமே, வழியே இல்லையா அந்த பாதையில் அப்படின்னு அடைக்கப்பட்டிருக்கலாம். செங்கடல் அடைக்கப்பட்டது போல கர்த்தர் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தாருங்க. அல்லேலூயா. இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை உலர்ந்து அந்த தரையில் நடந்து போகும்படியாக கூட கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே அவர் செய்வார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் அல்லேலூயா நீடிய பொறுமை உள்ளவரா இருந்து அவர் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்திலே செய்வாருங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை செய்வாருங்க. நிச்சயமா செய்வார். நீங்க சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்வீர், நான் நிச்சயமாக உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது, நிச்சயமாக நீர் எனக்கு அதிசயத்தை செய்கிறவர் என்று நான் இந்த நாளில் போய் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆண்டவர் செஞ்ச எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் மறந்தாங்க. ஆனால் இந்த நாள் நம்ம அப்படி இல்லை. ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்தவர்களாக அல்ல,
அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறவர்களாக, அவருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கிறவர்களாக, அவரை துதித்து பாடி களி கூறுகிறவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு நன்மை செய்வார். யோபு பாருங்க, யோபு கடந்து போன சூழ்நிலை பாருங்க. எல்லாம் போச்சு, பிள்ளைங்க போனாங்க, ஆடு மாடு போச்சு, இருந்த சொத்து சுகம் போச்சு, எல்லாம் வெறுமை, சரீரம் முழுவதும் புழுக்கள், புண்ணு, சீழ் ஒழுகுது, சரீர வேதனை ஒரு பக்கம் தாழ முடியல, ஓடி எடுத்து சொருகிறார். சொந்த மனைவி தூஷித்து ஜீவனை விடு, இதுக்கு மேலே ஆண்டவர் தேவையா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஆண்டவர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலையில், இந்த சூழ்நிலை கூட இங்கே வெறுமையாக இருக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு, ஆனால் இந்த சூழ்நிலை இங்கே தேவனை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்து. கர்த்தர் முன்னாட்களில் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தவர். 1வது அதிகாரத்திலிருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் 10வது வசனம் வரைக்கும் அவருக்கு ஆசீர்வாதமே இல்லைங்க. 10வது வசனத்தில் அவர் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் முகத்தை பார்க்கல, நம்ம கர்த்தர் உங்கள் முகத்தை பார்க்கும்படியாக தான் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரம் நீங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரம். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோடு யோபு சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் என்ற நிச்சயத்தோடு சொன்னாரு. அப்படியாக இந்த நாள் ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே அவருக்கு செய்த அற்புதம், அவருக்கு செய்த அதிசயம் உங்க குடும்பத்தில் செய்வார், உங்களுக்கு செய்வார். அவர் இரட்டைத்தனையை ஆசீர்வதித்தார், எல்லாவற்றையும் இழந்துட்டாரு, ஆனால் கடைசி அவர் என்ன பண்ணாரு, 2 பங்கு பெற்றுக்கொண்டார். எல்லாம் டபுளாக கிடச்சது அவருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அவர் ஆண்டவர் மேலே வைத்த விசுவாசம், நம்பிக்கை. இன்றைக்கும் நம்ம நம்பிக்கையோடு கூட ஒரு நிச்சயத்தோடு கூட நானும் பெற்றுக்கொள்ளுவேன், இழந்து போனது எதுவாக இருந்தாலும் நான் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த பாடலை பாடலாம். அல்லேலூயா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம் பாடுவோம் வாயத்திலிருந்து. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, எங்க ஆண்டவரே போய் சொல்லுவோம், உம்மைதான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும் பாடுவோம். எதிர்பார்த்து ஆமாண்டவரே, காத்திருக்கிறோம், உம்மைதான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்க்கிற காரியத்தை ஏதாவது செய்யுங்கப்பா. உம்மையே எதிர்பார்க்கிறோம்ப்பா. அல்லேலூயா.
தகப்பன். நீங்கதான் ஏதாவது செய்யணும் ஆமா ஆண்டவரே. என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஏதாவது செய்ய மாட்டீங்களா? நீங்கதான் ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்ய மாட்டீங்களா? என்று எங்க வாழ்க்கை எதிர்பார்த்து முன்னேறாதா? காத்திருக்கிறோம். ஒரு வியாதி நீங்காதா? எங்க கடன் பிரச்சனை நீங்காதா? ஏதாவது செய்ய மாட்டீங்களா? என் பிள்ளை வாழ்க்கையில ஏதாவது செய்ய மாட்டீங்களா? நீ சொன்ன ஆண்டவரே, என் கணவர் வாழ்க்கையில ஏதாவது செய்ய மாட்டீங்களா? ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோமே. அல்லேலூயா. ஓரி வர 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 வா. ஓ ஷபரல வரி வர 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 வா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். யோபு வாழ்க்கையில செஞ்சீங்களா ஆண்டவரே? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, யோபு வாழ்க்கையில ஒரு அற்புதம் செஞ்சீங்களே. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, வனாந்தரத்துல வழியை உண்டாக்கினீரே. தண்ணீர் தடாகத்தை ஆண்டவரே மாட்டினீரே. அப்பா, என் வாழ்க்கையில ஆமென். செட்டையிலே வந்து நிற்கிறோம். புற ஜாதி ஜனங்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. எவ்வளவு நிந்தை ஆண்டவரே. எவ்வளவு அவமானம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு பேர் திட்டுறாங்க ஆண்டவரே. அதன் மத்தியில வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. அப்பா, எங்க குடும்பத்தை மாற்றுங்கப்பா. என் கணவர் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. அப்பா, உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்ய முடியாது. ஓ, உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. உம்முடைய கரத்தை நீட்டுங்க. அல்லேலூயா. உம்முடைய கரத்தை நீட்டுங்கப்பா. நீட்டி அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவே, இறங்கி வாங்கப்பா. எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு அதிசயம் செய்யுங்க. அல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறோமே. உம்மையே நம்பி இருக்கிறோமே. உங்க வாழ்க்கையில உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ரி பர 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 பர. ஓ ஷபரல பரி பர 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 பர. ஓ ஷபரல பரி பர 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 பர. அப்படியே கைகளை உயர்த்தி உம்மை தான் நம்பி இருக்கிறோம் சொல்லுவோமா? உமையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லும் இன்னொரு தடவை கூட. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சொல்லுவோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும். விசுவாசத்தோட ஆண்டவரே, நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும்ப்பா. சொல்லுவோம், வாயை திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஆமாண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு சொன்னி ஆண்டவரே. முகத்தை ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களேப்பா. அந்த வார்த்தை பிடித்து கொண்டு உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அப்பா, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எவ்வளோ அதிசயங்களை செய்கிறீங்க. எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செய்யுங்க. என் கணவர் மத்தியில செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் செய்யும் ஐயா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார். அல்லேலூயா. அற்புதம் செய்திருக்கிறார். நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கூட அல்லேலூயா. நீங்கள் கரங்களை தட்டுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒருவரையும் ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் பொய் பேச மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.